ஹாய் காய்ஸ், எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? வெல்கம் டு மை சேனல் ஸ்ரீலாக்ஸ். இப்போ என்னன்னா, ஆக்சுவலி நான் இப்போ தான் யூடியூப் ஃபஸ்ட் டைம் ஓப்பன் பண்ணுறேன். எனக்கு உங்களுடைய சப்போர்ட் எப்பயுமே தேவை. இந்த வீடியோவில் நான் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்றதுக்காக தான், அதாவது நான் என்னை பற்றி என்ன சொல்ல போகிறேன் அப்படின்றது தான் உங்கள்கிட்ட நான் சொல்ல போகிறேன். என்னுடைய செல்ஃப் இன்ட்ரொடக்ஷன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எரகால படக நீந்தி காத்தில் நானும் இறந்தேனே, கடிவாள குதிரையாக எனதா நீ இழுத்தாயே, மாறாத மனமே மானே மடி மேலே விழுந்து நானே காதல் கனவே. ஹாய் மக்களே, நான் எதுக்காக யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்கேன் அப்படின்ற ரீசன் வந்து ரெண்டு ரீசன் இருக்குது. ஆக்சுவலாக முதல்ல நான் யாரோட சொல்லிடுறேன். நான் எனக்கு இந்த மாதிரி ரொம்ப ஒரு ஃப்ளூயண்ட்டாக பேசணும், லைக் யூடியூபர்ஸ்லாம் பேசுகிறாங்க, நமக்கு அப்படிலாம் தெரியாது. நான் எங்கள் வீட்லேயே சொல்லப்போனால் எங்களோட ஃபேமிலி சைடில் சொல்லப்போனால் நான் தான் ஃபஸ்ட் டைம் யூடியூப் ஆரம்பிக்கிறேன். அதனாலவே எனக்கு அது ரொம்ப ஃபியராக இருக்குது. நான் அந்த மாதிரி இந்த பேசி போடுறதோ அப்போல்லாம் எனக்கு தெரியாது. ஏதோ கொஞ்சம் வரும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு என்னை பற்றி நான் சொல்கிறேன். அதுக்கான வீடியோ தான் இது. எதுக்காக நான் யூடியூப் ஆரம்பிக்கிறேன் அப்படின்றது நான் உங்ககிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லி நான் ஆசைப்பட்றேன். என் பெயர் எப்படியோ தூய தமிழில் போயிட்டு என்னோடய பெயர் ஸ்ரீலதா. நான் திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்கு தண்டராம்பட்டுன்ற தாலுக்கிலேருந்து வரேன். ஆக்சுவலாக என் கூட பிறந்தவங்க எனக்கு 2 அண்ணா இருக்காங்க, அப்பா அம்மா. நாங்கள் மொத்தம் 5 பேர். இன்னும் யாருக்கும் மேரேஜ்லாம் எதுவும் ஆகலை. என்னோடய ஏஜ் 23 ஆகுது. நெக்ஸ்ட்டு எங்கள் அண்ணாவுக்கு மேரேஜ் ஆக போகுது. அந்த அப்டேட் கூடி சீக்கிரமாக அவங்களுக்கு நான் ஒரு 1 by வீடியோ போடுறேன். அதுக்கு உங்கள் சப்போர்ட் கண்டிப்பாக வேணும். இதுதான் என்னுடைய ஃபேமிலி பேக்ரவுண்ட், இதுதான், மற்றபடி ஒன்றும் இல்லை. நான் என்ன படிச்சிருக்கேன் அப்படின்னு என்னுடைய சைட்லேருந்து இப்போ நான் பேசுகிறேன். நான் படிச்சிருக்கிறது பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி முடிச்சிருக்கேன். நான் முடித்தது எல்லாமே செய்யார் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ்னு சொல்லி காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்ட் ரூட்டில் வரும். பட் அது திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்ட், பட் காஞ்சிபுரம் நியர் தான் அது. நெக்ஸ்ட்டு என்னென்னா, நான் காலேஜ் முடிச்சுட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா, நான் இப்போ கரண்ட்டாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். 3 இயர்ஸாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். நான் 2023 காலேஜ் முடித்தேன். நான் டில் நவ் நான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். எங்கே ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் பெங்களூரில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். பெங்களூரில் நான் ஒரு டிசைனராக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். நான் படித்ததுக்கும் நான் செய்கிற வேலைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல்லி டிஃப்ரெண்ட்டு. அப்படி தான் லைஃப் யாருக்குமே யார் பிடிச்ச மாதிரி ஒர்க்கு இன்னைய வரைக்கும் யார் லைஃப்பில் போயிருக்காங்களா எனக்கு சீரியஸாகவே தெரியல. நம்ம படிக்கிறது ஒன்று, நம்ம செய்கிற வேலை ஒன்றா தான் இருக்குது. ஏன் அந்த மாதிரி நடக்குது அப்படின்னு தெரியல. பட் இருந்தாலும் இந்த பெங்களூர் வாழ்க்கை எனக்கு சொல்லி கொடுத்தது ஏராளம். அதை நான் கற்றுக்கிட்டது சொல்ல முடியாத அளவு. ஸோ அது எல்லாமே நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும். ஒரு பொண்ணாக தனியாக நான் இந்த ஊரில், இந்த பெங்களூரில் நான் பட்ட கஷ்டம், பெங்களூருன்னு கிடையாது, என்ன மாதிரி எவ்வளோ பொண்ணுங்க எவ்வளோ ஊரில் போயிட்டு எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, அந்த ஸ்ட்ரகிளை எப்படி ஃபேஸ் பண்ணி வரும், என்ன மாதிரி இருக்க எல்லா பொண்ணுக்கும் ஒரு செல்ஃப் மோட்டிவேட்டடாக நான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். என்ன நான் இன்னும் நிறைய பில்ட் பண்ணணும், நிறைய மோட்டிவேட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். நான் இப்போது கரண்ட்டாக பெங்களூரில் ரூம் எடுத்துலாம் அப்படி தங்கலை. நான் பிஜியில் தான் தங்கியிருக்கேன். பிஜியோட லைஃப்லாம் இன்னும் ரொம்ப பெருசாக இருக்கும். அது ஒரு கைண்ட் ஆஃப் இதில் நான் சொல்கிறேன். எல்லாமே 1 by டே பை டே வீடியோ நான் போடுறேன். எனக்கு உங்களுடைய சப்போர்ட் கண்டிப்பாக தேவை. நீங்கள் அதை என்னுடைய சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க காய்ஸ். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். என்ன மாதிரி இருக்க நிறைய பொண்ணுங்களுக்கு நீங்கள் ஒரு வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்னு மட்டும்தான் நான் கண்டிப்பாக யோசிப்பேன். நான் படித்து முடித்ததெல்லான்ற மாதிரி இப்போ நான் காலேஜ் சொன்னேன். நான் ஸ்கூல் எல்லாமே எங்கள் ஊர்லேயே தான் படித்து முடித்தேன். நான் 2020 12th முடித்தேன். 2023 காலேஜ் முடித்தேன். 2020 வரைக்கும் நான் என்னுடைய ஊரில் நான் பிறந்து வளர்ந்த ஊரில் தான் நான் படித்தேன் ஸ்கூல். அண்டு 2023 நான் படித்தது ஃபுல்லுமே ஹாஸ்டல். 2023 ஃபுல்லாக நான் முடித்தது ஹாஸ்டல் தான் காய்ஸ். 3 இயர்ஸ் தான். இப்போ சொல்லியிருந்தேன் இல்லையா, செய்யாரில் படித்தேன்னு சொல்லிட்டு. ஸோ 3 இயர்ஸாக நான் ஹாஸ்டலில் தான் படித்தேன். ஸோ ஹாஸ்டலில் 2023 ஜூனில் நான் காலேஜ் முடிக்கிறேன். ஜூன் 27 நான் ஒர்க் ஜாயின் ஆகிட்டேன். பார்த்தீங்களா, இப்படிலாம் எப்படி ஒரு டிஸ்ட்டு. நான் வீட்டிலையேன்னு சொல்லி ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு 2 வீக்ஸ் தான் இருந்திருப்பேன். அதுக்குள்ளே நான் என் வீட்டில் கூட இருந்திருக்க மாட்டேன். அதோட வேதனை சொல்ல முடியாத வேதனை. ஆக்சுவலாக நான் எங்கள் வீட்டுக்கு ஒரே ஒரு பொண்ணு தான், செல்ல பொண்ணு. அந்த 3 இயர்ஸ் ஹாஸ்டல் எக்ஸ்பீரியன்ஸ் என் லைஃப்பில் சொல்லவே முடியாத
வலி, வேதனை, சந்தோஷம், கஷ்டம், துயரம் எல்லாமே நான் காலேஜ் லைஃப்பில் பார்த்தேன். அதை முடிச்சுட்டு ஒர்க் ஜாயின் ஆனேன். பெங்களூரில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். என் லைஃப் க்ரோத் நல்லா போயிட்டுருக்கு. பட் நிறைய கஷ்டம், சொல்ல முடியாத அளவுக்கு கஷ்டம் வந்துட்டுருக்கு. அதெல்லாம் யார்கிட்ட ஷேர் பண்ணுறதுன்னு தெரியல. கஷ்டம் மீன்ஸ் சொல்ல அப்படி இல்லை, எப்படி சொல்கிறேன்னா நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற அளவுக்குலாம் இல்லை. ஒரு பொண்ணாக இவ்வளோலாம் நடக்குமா, ஒரு பொண்ணுக்கு இவ்வளோலாம் தாங்கணுமா, இவ்வளோ தாங்க முடியுமா நம்மளால் அப்படின்ற அளவுக்கு ரொம்ப கஷ்டம் மனசளவில் இருக்குது. பொண்ணு வந்து எவ்வளோ தான் போல்டாக இருக்கணும்னு சொல்லுவாங்க. ஆனால் அது சொல்ல முடியாத அளவுக்கு தன்னை மீறிய எமோஷ்னல் வந்து நிறைய வெளிப்படுத்த முடியாமல் இருக்குது. பட் சம்டைம்ஸ் வெளிப்படுத்திடுறோம். அந்த அதுதான் எல்லா பொண்ணுமே வந்து பண்ணக்கூடாத ஒன்று. பட் பண்ணிடுறோம். என்ன பண்ணுறது, சுச்சுவேஷன் தான் காரணம். வேறு என்னுடைய லைஃப்பை பற்றி சொல்லணும்னா அவ்வளோதான். மற்றபடி வேறு ஒன்றும் கிடையாது. டெய்லியே இதுக்கப்புறம் நான் போடுற வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து கண்டினியூவாக வரும். இதுக்கப்புறம் இன்னும் நான் நிறைய என்னெல்லாம் நடந்ததுன்னு சொல்லி டே பை டே நான் வந்து உங்ககிட்ட சொல்கிறேன். அதுக்கு என்னுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க காய்ஸ். தேங்க்யூ. பாய்.